சென்னை நகரத்தின் பரபரப்பிலிருந்து வெகு தொலைவில் பழமையான ஒரு கட்டிடத்தின் 3வது மாடியில் உள்ள அறையில் அமர்ந்திருந்த போது ரேவதி சுந்தரம், தனது கடந்த காலத்தை நோக்கி திரும்ப கீபோர்டு உயர்நிலையில் அமர்ந்திருந்த ரேவதி சுந்தரம், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் எதிர்ப்புக் குழுவின் தலைமையில் இருப்பவர். மக்களிடையே அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்டாலும் அவரது உறுதியான மனப்பான்மை காரணமாக சிலர் அவரை இரும்பு பெண்மணி என்றும் அழைத்தனர். அதிகாரத்தின் உச்சங்களுக்கு அவர் நடந்து சென்றது பலருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த பதவிக்கு பின்னால் மறைந்திருந்த ஒரு வலி நிறைந்த கதை இருந்தது. அறையின் அமைதியில் ரேவதியின் நினைவுகள் மெதுவாக இறங்கி வந்தன. 15 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் ஒரு அறையில் அவரது வாழ்க்கை இருக்கவில்லை. அவர் முற்றிலும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தார். அவரது உலகம் அவரது மகன் அர்ஜுனும் கணவர் சுந்தரமும் மட்டுமே. அப்போது அர்ஜுனுக்கு 10 வயது. பள்ளியிலிருந்து சைக்கிளில் வரும்போது ஒரு பெரிய லாரி அவனை இடித்தது. ஓட்டுநர் அதிவேகத்தில் இருந்தாரானால் விபத்து நடந்த இடத்தில் அவர் இல்லை. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அர்ஜுனை மருத்துவர்கள் காப்பாற்ற முயற்சித்தனரானால் வெற்றி பெறவில்லை. விசாரணையில் லாரி அந்த சம்பவமே ரேவதியை மாற்றியது. ஒரு சாதாரண இல்லத்தரசியிலிருந்து நீதி, நியாய வியவஸ்தையின் உயர்ந்த பதவிக்கு அவர் உயர்ந்தார். தனது மகனின் மரணத்திற்கு காரணமானவர்களை தண்டிக்க முடியவில்லை என்றாலும் ஊழலின் வேரை அறுக்க அவர் உறுதியெடுத்தார். வருடங்கள் கடந்து ரேவதி தனது பதவியிலிருந்து பல வழக்குகளை தீர்த்தார். ஆனால் ஊழல் செய்யும் அதிகாரிகள் முன்பு சில சாதாரண மக்கள் இன்னும் பயத்துடன் நிற்பதை பார்த்து அவர் மீண்டும் துயரமடைந்தார். நீதியின் கதவுகள் இவர்களுக்கு முன்பு மூடப்பட்டிருப்பதை அவர் உணர்ந்தார். அதனால் தனது பதவி பெயர்களையும் சீருடையையும் கைவிட்டு ஒரு சாதாரண பெண்ணாக இறங்க முடிவு செய்தார். யாரும் அடையாளம் காணாத பெயரும் புகழும் இல்லாத ஒரு பெண்ணாக ஊழலின் உண்மையான முகத்தை நேரடியாக அறிய ஒரு பயணம். அன்று மாலை ரேவதியின் பழைய நண்பரும் நம்பகமான ஐபிஎஸ் அதிகாரியுமான சரவணன் அந்த அறைக்குள் நுழைந்தார். ரேவதியின் இந்த முடிவில் அவருக்கு கவலை இருந்தது. ரேவதி, இது மிகவும் ஆபத்தான விளையாட்டு. நீ யார் என்று அவர்கள் அறிந்தால் உன்னை அழிக்க முயற்சிப்பார்கள் என்று சரவணன் கூறினார். அதனால்தான் நான் ஒரு சாதாரண பெண்ணாக செல்ல முடிவு செய்தேன். இந்த பயணத்தில் என்னுடன் யாரும் இருக்க மாட்டார்கள். என்னை அறிந்தவர்கள் யாரும் என்னை தேடக்கூடாது என்று ரேவதி உறுதியுடன் கூறினார். ஊழலின் ஆழம் எவ்வளவு என்பதை அறியாமல் அதை அழிக்க முடியாது. சென்னை நகரம் அவரது கண்களில் ஒரு பழைய நினைவாக தோன்றியது. சாதாரண மக்களின் பயங்களும் கவலைகளும் நிறைந்த அந்த உலகத்திற்கு அவர் பயணத்தை தொடங்கினார். தனது மகனுக்கு நீதி கிடைக்காமல் போன அந்த பழைய உலகத்திற்கு ஒரு புதிய பணியுடன். வேறொரு நகரத்திற்கு செல்லும் பயணத்தில் ரேவதி இருந்தார். தனது தாய்க்கு மருந்து வாங்க செல்லும் ஒரு சாதாரண பெண்ணின் உடையில் அவர் இருந்தார். பயணத்தினிடையில் 3 அல்லது 4 காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். அவர்களில் ஒருவர் ரேவதியை சந்தேகத்துடன் பார்த்துகையால் காரை நிறுத்துமாறு சைகை செய்தார். அவரது பார்வையில் சிறிது ஆணவம் இருந்தது. இந்த பயணம் எங்கு முடியும் என்று ரேவதிக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் பயப்படவில்லை. ஒரு பழைய அறையிலிருந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்கும்போது ரேவதி சுந்தரத்திற்கு ஒரே ஒரு இலக்கு மட்டுமே இருந்தது. அது நீதி என்ற வார்த்தையாகும். சென்னை நகரத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு விஜனமான தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கார் மெதுவாக நகர்ந்தது. ரேவதி சுந்தரம் ஒரு சாதாரண பெண்ணின் உடையில் தனது ஸ்கூட்டரில் பயணித்துக் கொண்டிருந்தார். ஊழலின் உண்மையான முகத்தைக் கண்டறியும் அவரது பணியின் முதல் படியாக இது இருந்தது. தொலைவில் ஒரு வளைவில் காவலர்கள் ஒரு கூட்டம் தடுப்பு வேலிகளை அமைத்திருப்பதை அவர் கண்டார். 3 காவலர்கள் பாதையில் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு நடுவில் சீருடை அணிந்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தலையை உயர்த்தி அதிகார மனோபாவத்துடன் நின்று கொண்டிருந்தார். ரேவதியின் ஸ்கூட்டர் அருகில் வந்தபோது பிரகாஷ் கையால் நிறுத்தினார். வண்டியை ஒதுக்கிவை என்று அவரது குரலில் ஆணவமும் அதிகாரமும் கலந்திருந்தது. ரேவதி மெதுவாக ஸ்கூட்டரை பாதையின் ஓரத்திற்கு ஒதுக்கினார். எதற்காக சார் என்னை தடுத்து நிறுத்தினீர்கள் என்று அவர் அமைதியாக கேட்டார். இவள் சட்டத்தை மீறியிருக்கிறாள். ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் ஓட்டினாள், அதிவேகத்தில் வந்தாள் என்று பிரகாஷ் கோபத்துடன் கூறினார். நான் ஹெல்மெட் அணிந்திருந்தேன் சார், இப்போதுதான் அதை கழற்றினேன். அம்மாவுக்கு மருந்து வாங்க செல்கிறேன், சிறிது அவசரத்தில் இருந்தேன் என்று ரேவதி உண்மையை கூறினார். பிரகாஷ் புன்சிரிப்புடன் சிரித்தார். அம்மாவுக்கு மருந்து வாங்க சென்றால் சட்டத்தை மீறலாமா? இப்போதே 300 ரூபாய் அபராதம் செலுத்தி இந்த பிரச்சனையை முடித்து வைக்கலாம், இல்லையெனில் உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்வோம் என்று அவர் தனது உண்மையான சுபாவத்தை காட்டினார். ரேவதியின் மனதில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தனது மகனின் மரணத்திற்குப் பிறகு நீதிக்காக போராடிய நாட்கள் நினைவுக்கு வந்தன. அப்போது இதேபோல் எத்தனையோ அதிகாரிகள் அவரிடம் கையூட்டு கேட்டிருந்தனர். ஆனால் அந்த நினைவுகள் அவரை மேலும் அமைதியாக்கின. அவர் மனதிற்குள் கூறினார், இப்போது பதிலடி கொடுக்கக்கூடாது, உனது இலக்கை நிறைவேற்ற வேண்டும். நான் ஏன் 300 ரூபாய் கொடுக்க வேண்டும்? இது ஊழல்.
என்று அவர் குரலை உயர்த்தாமலானால் வார்த்தைகளில் உறுதியுடன் கூறினார். ரேவதியின் இந்த பதில் பிரகாஷை மேலும் கோபப்படுத்தியது. அதிகமாக பேசாதே என்று அவர் கோபத்துடன் கத்தினார். ஒரு கணமும் தாமதிக்காமல் அவர் ரேவதியின் முகத்தில் வேகமாக அறைந்தார். அந்த அறையின் வேகத்தில் அவரது தலை பக்கவாட்டில் சாய்ந்தது. உதடு பிளந்து ரத்தம் வந்தது. அந்த வலியிலும் ரேவதியின் மனதில் பழைய நினைவுகள் ஒரு தீயாக பரவியது. பிரகாஷ் தனது கூட்டாளி அதிகாரியிடம் கூறினார், இவளது ஸ்கூட்டரில் இந்த பொருளை வை. அவர் ஒரு சிறிய பிளாஸ்டிக் கவரை அந்த அதிகாரியிடம் கொடுத்தார். இவளை கஞ்சா வழக்கில் உள்ளே தள்ள வேண்டும். பின்னர் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்று என்ன செய்ய னுமென முடிவு செய்யலாம். பிரகாஷின் வார்த்தைகளை கேட்டபோது ரேவதிக்கு பயம் ஏற்படவில்லை, மாறாக மனதில் கோபம் தீயாக பரவியது. அவர் தலையை உயர்த்தி பிரகாஷை பார்த்தார். இனி இந்த நாட்டில் யாரும் நீதியை பயப்பட மாட்டார்கள். உங்களை போன்ற அதிகாரிகளை நான் துடைத்து எறிவேன். அவரது வார்த்தைகளில் தீவிரம் நிறைந்திருந்தது. இவளை வண்டியில் ஏற்று என்று பிரகாஷ் உரத்து கூறினார். 2 காவலர்கள் ரேவதியின் கைகளை பிடித்தனர். அவர் திமிர முயற்சித்தாலும் அவர்கள் பலவந்தமாக அவரை காவல் ஜீப்பில் தள்ள முயற்சித்தனர். ரேவதியின் கண்களில் நீதிக்காக போராடும் தீவிரமிருந்தது. அவரை ஜீப்பில் தள்ளி ஏற்றும்போது அவர் நினைத்தார், இது எனது போராட்டம் மட்டுமல்ல, எனது மகனுக்கு கிடைக்காத நீதிக்காகவும் என்னைப் போல ஊழல்காரர்களின் கொடுமைக்கு இரையானவர்களுக்காகவும் உள்ள போராட்டம். ஸ்டேஷனுக்கு வாங்கு, உனக்கு சட்டத்தை கற்பிப்போம் என்று பிரகாஷ் கேலி செய்தார். அவரது இதயத்தில் பழிவாங்கும் தீ ஆழ்ந்து எரிந்தது. காவல் ஜீப்பின் இருண்ட உலகத்திற்கு இழுத்து எறியப்பட்ட ரேவதியின் மனம்வலியிலும் அவமானத்திலும் தளரவில்லை. வெளியே பிரகாஷும் அவரது கூட்டாளிகளும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வாகனத்தின் சுவரில் சாய்ந்து தனது பிளந்த உதடுகளிலிருந்து வரும் இரத்தத்தை அவர் விரல்களால் துடைத்தார். இந்த வலி ஒரு நினைவூட்டல் மட்டுமே. தனது மகனுக்கு நீதி கிடைக்காமல் போனபோது அனுபவித்த இதய வலியை விட இந்த உடல் வலி எவ்வளவு சிறியது என்று அவர் நினைத்தார். அவரது மனதில் பழிவாங்கும் தீ ஆழ்ந்து எரிந்தது. ஜீப் ஸ்டேஷனுக்கு வந்தபோது பிரகாஷும் அவரது கூட்டாளிகளும் அவரை ஒரு குற்றவாளியைப் போல உள்ளே தள்ளினர். ஸ்டேஷனின் சூழல் மிகவும் மோசமாக இருந்தது. உடைந்த நாற்காலிகள், எங்கும் தூசுயிரமான சுவர்கள். அதிகாரத்தின் உண்மையான வடிவம். ரேவதி அமைதியாக அவர்களை பார்த்தார். எனது பெயர் ரேவதி. நான் ஒரு சாதாரண பெண். எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களிடம் கூறிவிட்டேன். பிரகாஷ் புன்சிரிப்புடன் சிரித்தார். அதிகம் பேச வேண்டாம். இப்போது உனது பெயர் ரேவதி இல்லை, ஒரு திருடி, போதைப்பொருள் கடத்துபவள். அப்படித்தான் நாங்கள் பதிவு செய்யப் போகிறோம். அவர் ஒரு காகிதத்தை எடுத்து ரேவதியின் முன் வைத்தார். இதில் கையெழுத்திடு என்று அவர் கோரினார். இல்லை என்று ரேவதி உறுதியான குரலில் கூறினார். நான் எந்த பொய் வழக்கிலும் கையெழுத்திட மாட்டேன். பிரகாஷும் அவரது கூட்டாளிகளும் அவரை பலவிதமாக மிரட்டினர். அவரது குடும்ப உறுப்பினர்களை துன்புறுத்துவோம் என்று கூட கூறினர். ஆனால் ரேவதியின் மனதில் தனது மகனின் முகம் இருந்தது. அவனது நீதிக்காக அவர் இதை தாங்கியே ஆக வேண்டும். இறுதியில் கோபத்தில் பிரகாஷ் ஒரு காவல் அதிகாரியிடம் கூறினார், இவளை லாக்கப்பில் போடு. அங்கு கிடந்து அழட்டும், அங்கு அவளுக்கு கையெழுத்திட தோன்றும். ரேவதியை அவர்கள் லாக்கப்பிற்கு கொண்டு சென்றனர். அது மிகவும் துர்நாற்றம் நிறைந்த ஒரு அறையாக இருந்தது. உள்ளே 2 பெண்கள் இருந்தனர். ஒருவர் முதிய பெண்ணாகவும் மற்றவர் ஒரு இளம் பெண்ணாகவும் இருந்தனர். அவர்களது கண்களில் பயமும் உதவியற்ற தன்மையும் இருந்தது. ரேவதியை உள்ளே வைத்து லாக்கப்பை பூட்டும்போது இளம் பெண் அவரை பார்த்தார். உங்களுக்கு எந்த குற்றம் சொன்னார்கள் என்று அவர் கேட்டார். எந்த குற்றமும் இல்லை. நான் ஒரு சாதாரண பெண். நீதிக்காக பேசியபோது அவர்கள் என்னை இங்கு தள்ளினார்கள் என்று ரேவதி பதிலளித்தார். நீங்கள் எங்களைப் போலவே இருக்கிறீர்கள் என்று முதிய பெண் கூறினார். நான் பார்வதி. எனது மகனுக்கு கடனை அடைக்க சிறிது பணம் தேவைப்பட்டது. நான் ஒரு பிரபல வியாபாரியின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அவர்தான் எனது மகனுக்கு பணம் கொடுத்தார். ஆனால் அவர் பணத்தை திரும்ப கேட்டபோது எனது மகனால் கொடுக்க முடியவில்லை. அவர் என்னை ஒரு பொய் வழக்கில் மாட்டிவிட்டார். எனது மகனை மிரட்டினார். இளம் பெண்ணின் பெயர் பிரியா. எனது கிராமத்தில் ஒரு அரசியல்வாதியின் மகன் எனது நண்பரை துன்புறுத்தினார். நான் அதை கேள்வி கேட்டபோது என்னை ஒரு பொய் வழக்கில் மாட்டி இங்கு கொண்டு வந்தார்கள் என்று பிரியா கூறினார். ரேவதி அந்த கதைகளைக் கேட்டு திகைத்துப் போனார். அவரது எண்ணங்கள் சரியாக இருந்தன. சட்டமும் நீதியும் இன்னும் சாதாரண மக்களுக்கு அந்நியமாகவே இருக்கின்றன. இந்த கதைகள் அவரது உறுதியை மேலும் வலுப்படுத்தின. அதே நேரத்தில் பிரகாஷ் தனது அலுவலகத்திற்கு வந்து தனது நண்பரும் இரகசிய முகவருமான ரகுவை அழைத்தார். எனது ஸ்டேஷனில் ஒரு பெரிய தலைவலி இருக்கிறது. அவளுக்கு சில உயரதிகாரிகளுடன் தொடர்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும் என்று பிரகாஷ் கூறினார். அடுத்த பகுதி.
ரேவதியை சிறையிலிருந்து காப்பாற்ற வரும் அதிகாரி, அவரது பணியில் உதவி கோரி வரும் எதிர்பாராத கூட்டாளிகள். காவல் ஸ்டேஷனின் இருட்டிலிருந்து ஊடகங்களின் வெளிச்சத்திற்கு ரேவதி வெளியே வந்தபோது அவரது முகத்தில் நீதிக்காக போராடும் உறுதியிருந்தது. பிரகாஷையும் அவரது கூட்டாளிகளையும் பிடித்து சிறையில் அடைத்தாலும் இது ஊழலின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்று ரேவதிக்கு தெரியும். இந்த ஊழலுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் இருப்பதாக அவர் உறுதியாக நம்பினார். அதே நேரத்தில் பிரகாஷின் கணினியிலிருந்து இழந்த கோப்புகளை மீட்டெடுக்க சரவணனும் அவரது குழுவும் முயற்சித்தனர். கார்த்திக் வேண்டுமென்றே அழித்த கோப்புகளை மீட்டெடுப்பது கடினமாக இருந்தது. ஆனால் கார்த்திக் ரேவதியை உதவ முயற்சித்ததால் அவனது மனது நேர்மையானது என்று ரேவதிக்கு புரிந்தது. "நீ ஏன் அந்த கோப்புகளை அழிக்க முயற்சித்தாய்?" என்று ரேவதி கார்த்திக்கிடம் கேட்டார். "உண்மையை மறைக்க என்னால் முடியவில்லை மேடம். நான் எனது திறமைக்கு ஏற்ப முயற்சித்தேனானால் என்னால் முடியவில்லை" என்று கார்த்திக் வலியுடன் கூறினார். அவனது கண்களில் நேர்மையின் பிரகாசம் இருந்தது. ரேவதிக்கு அவனிடம் இரக்கம் தோன்றியது. அவர் கூறினார், "நீ நேர்மையாக இருக்க வேண்டும். இனி முதல் நீ எனது குழுவின் ஒரு பகுதி." அதே நேரத்தில் பிரகாஷின் வீட்டில் ரகசியமாக சரவணன் ஒரு தேடுதல் நடத்தினார். ஒரு புத்தகத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு டைரியை அவர் கண்டெடுத்தார். அந்த டைரியில் பிரகாஷும் சில உயரதிகாரிகளுடனான இரகசிய பரிவர்த்தனைகளின் விவரங்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த டைரியில் அமைச்சர்களின் மற்றும் வியாபாரிகளின் பெயர்கள் இருந்தன. ரேவதியின் மகனின் மரணத்திற்கு பின்னால் இந்த அதிகாரிகளே இருந்தனர் என்று டைரியிலிருந்து தெளிவாக தெரிந்தது. இந்த தகவல்கள் ரேவதிக்கு கிடைத்தபோது அவரது மனதில் பழிவாங்கும் தீ ஆழ்ந்து எரிந்தது. இது ஒரு சாதாரண ஊழல் இல்லை, மாறாக முறையின் சீர்கேடு. இந்த டைரியின் தகவல்களை பயன்படுத்தி ரேவதியும் சரவணனும் ஒரு புதிய விசாரணையை தொடங்கினர். "நாம் வேகமாக செயல்பட வேண்டும்" என்று ரேவதி கூறினார். "இந்த தகவல்கள் வெளியாகும் முன்னாம் அவர்களின் எல்லா ரகசியங்களையும் வெளியே கொண்டு வர வேண்டும்." அவர்கள் விசாரணையை தொடங்கியபோது ஊழலின் வேர்கள் நகரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பரவியிருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். இது ஒரு சாதாரண வழக்கு இல்லை. அதே நேரத்தில் ரேவதியின் தாயின் உடல்நிலை மோசமாக இருந்தது. மருத்துவர்கள் அவரை ஐசியூவில் சேர்த்தனர். இது ரேவதியை மேலும் துயரத்தில் ஆழ்த்தியது. தனது தாயை இந்த நிலையில் பார்க்க ரேவதிக்கு முடியவில்லை. "எனது தாய்க்கு இந்த வலியை தாங்க முடியாது" என்று ரேவதி சரவணனிடம் கூறினார். நீதிக்காக போராடுபவர்கள் சில நேரங்களில் இத்தகைய துயரங்களை தாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சரவணன் ரேவதிக்கு தைரியம் அளித்தார். அவர்கள் இருவரும் இணைந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றனர். ஊழலின் முக்கிய இணைப்புகளை பிடிக்க ஒரு திட்டத்தை தயாரித்தனர். பிரகாஷின் டைரியில் இருந்த தகவல்கள் ரேவதியை திகைப்பில் ஆழ்த்தின. ஊழலின் முக்கிய இணைப்புகள் தனது மகனின் மரணத்திற்கு பின்னால் இருந்தன என்ற உண்மை அவரது இதயத்தில் பழிவாங்கும் வலியை நிறைத்தது. டைரியில் அமைச்சர்கள் மற்றும் வியாபாரிகளின் பெயர்களை கண்டபோது இந்த போராட்டம்தான் நினைத்ததை விட பெரியது என்று அவர் உணர்ந்தார். இந்த ரகசியங்கள் வெளியாகும் முன் இந்த ஊழல்காரர்களின் எல்லா தவறுகளையும் வெளியே கொண்டு வர வேண்டும். சரவணன், நாம் வேகமாக செயல்பட வேண்டும். இந்த ஊழலின் வேர்கள் நகரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பரவியிருக்கிறது என்று டைரியிலிருந்து தெளிவாகிறது. நாம் ஒவ்வொருவரையும் பிடிக்க வேண்டும் என்று ரேவதி கூறினார். அதே நேரத்தில் கார்த்திக் ரேவதியின் குழுவின் ஒரு பகுதியாக செயல்படத் தொடங்கினார். அவர் ரேவதிக்கு ஸ்டேஷனில் உள்ள சில இரகசிய தகவல்களை வழங்கினார். இந்த தகவல்களை பயன்படுத்தி ரேவதியும் சரவணனும் சில முக்கியமான நபர்களை கண்காணிக்கத் தொடங்கினர். ரேவதியின் தாயின் உடல்நிலை மோசமாக இருந்தது. மருத்துவர்கள் அவரை ஐசியூவில் சேர்த்தனர். இது ரேவதியை மேலும் துயரத்தில் ஆழ்த்தியது. தனது தாயை இந்த நிலையில் பார்க்க ரேவதிக்கு முடியவில்லை. ஆனால் சரவணன் அவருக்கு தைரியம் அளித்தார். நீதிக்காக போராடுபவர்கள் சில நேரங்களில் இத்தகைய துயரங்களை தாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சரவணன் ரேவதியிடம் கூறினார். இதற்கிடையில் ரேவதியின் பழைய நண்பரான அனிதா என்ற காவல் அதிகாரி அவரை அணுகினார். அனிதா ரேவதியுடன் இணைந்து பணியாற்றியவர். அவர்களுக்கு அனிதாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தது. அனிதாவின் உதவி இந்த பணியில் முக்கியமானதாக இருக்கும் என்று ரேவதி நம்பினார். அவர்கள் இருவரும் இணைந்து ஊழலின் முக்கிய இணைப்பாக இருக்கும் ஒரு வியாபாரியை பிடிக்க ஒரு திட்டத்தை தயாரித்தனர். ரேவதியும் சரவணனும் கார்த்திக்கின் உதவியுடன் வியாபாரியின் அலுவலகத்தில் ஒரு சோதனை நடத்தினர். ஆனால் சோதனைக்கு முன்பாக அங்கு இருந்த எல்லா ஆவணங்களும் அழிக்கப்பட்டன. "நமது நகர்வுகளை யாரோ கசியவிட்டிருக்கிறார்கள்" என்று சரவணன் சந்தேகத்துடன் கூறினார். "இல்லை, இந்த விஷயங்கள் நம்ம மூவருக்கு மட்டுமே தெரியும்" என்று ரேவதி கூறினார். "யார் கசிய விடுவார்கள்?" அப்போதுதான் ரேவதியின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. அனிதாவின் முகம் அவரது மனதில் தோன்றியது. "அனிதா நம்முடன் இருக்கும்போது எப்படி ஆவணங்கள் இழந்தன?
அனிதாவின் கையில் இருந்த ரகசிய குறியீடுகளை பயன்படுத்தி ஊழல்காரர்கள் ஆவணங்களை அழித்ததாக நான் சந்தேகிக்கிறேன் என்று ரேவதி சரவணனிடம் கூறினார். அனிதா ரேவதியை ஏமாற்றியிருந்தார். அனிதா ஊழல்காரர்களின் ரகசிய முகவராக இருந்தார். இந்த உண்மை ரேவதிக்கு தாங்க முடியாததாக இருந்தது. தனது மிகவும் நம்பகமான நண்பர் தன்னை ஏமாற்றிய போது ரேவதிக்கு பெரும் வலி ஏற்பட்டது. ஆனால் இந்த வலியில் தளர அவர் தயாராக இல்லை. அனிதாவை பிடிக்க ரேவதியும் சரவணனும் ஒரு புதிய திட்டத்தை தயாரித்தனர். இது நீதிக்காக போராட்டத்தில் மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. இந்த துரோகம் ரேவதியின் மனதில் பழிவாங்கும் தீவிர உணர்ச்சியை உருவாக்கியது. அனிதா ரேவதியை ஏமாற்றிய உண்மை ரேவதியின் இதயத்தை பெரிதும் வலிக்கச் செய்தது. தனது மகனின் மரணத்திற்குப் பிறகு தனக்கு மிகவும் நம்பகமான நண்பராக இருந்தவர் ஊழல்காரர்களின் முகவராக இருந்தார் என்று அவர் உணர்ந்தார். இந்த வலியில் ரேவதியின் மனதில் பழிவாங்குவதற்கு தீவிரமான எண்ணம் உருவானது. அனிதாவை அதே நாணயத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் சரவணன் அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தார். அனிதா ரேவதியை ஏமாற்றிய உண்மை ரேவதியின் இதயத்தை பெரிதும் வலிக்கச் செய்தது. தனது மகனின் மரணத்திற்குப் பிறகு தனக்கு மிகவும் நம்பகமான நண்பராக இருந்தவர் ஊழல்காரர்களின் முகவராக இருந்தார் என்று அவர் உணர்ந்தார். இந்த வலியில் ரேவதியின் மனதில் பழிவாங்குவதற்கு தீவிரமான எண்ணம் உருவானது. அனிதாவை அதே நாணயத்தில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் சரவணன் அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தார். ரேவதி, இது பழிவாங்கல் இல்லை, நீதிக்காக உள்ள போராட்டம். இந்த உணர்ச்சி நம்மை தவறான பாதையில் இட்டுச் செல்லலாம் என்று சரவணன் கூறினார். அவள் என்னை ஏமாற்றினாள் சரவணன். எனது மிகவும் நெருங்கிய நண்பரே இந்த ஊழலின் ஒரு பகுதி என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்த வலி என்னால் தாங்க முடியவில்லை என்று ரேவதி கண்ணீருடன் கூறினார். அதே நேரத்தில் ரேவதியின் தாயின் உடல்நிலை மோசமாக இருந்தது. மருத்துவர்கள் அவரை ஐசியூவில் சேர்த்தனர். இந்த துயரம் ரேவதியின் மனதை மேலும் உலுக்கியது. ஆனால் அவரால் தளர முடியவில்லை. தனது தாய்க்கும் மகனுக்கும் நீதிக்காக அவர் போராட முடிவு செய்தார். ரேவதியும் சரவணனும் ஒரு புதிய திட்டத்தை தயாரித்தனர். அனிதாவின் நகர்வுகளை கண்காணிக்க முடிவு செய்தனர். அனிதாவின் தொலைபேசி அழைப்புகள், கணினியில் உள்ள தகவல்கள், அவர் பயணிக்கும் இடங்கள் ஆகியவற்றை இரகசியமாக கண்காணிக்கத் தொடங்கினர். அனிதாவின் நகர்வுகளை நாம் கவனிக்க வேண்டும். அவள் மற்ற ஊழல்காரர்களுடன் தொடர்பு கொள்ள வாய்ப்பு உள்ளது. அவளுக்கு எல்லா தகவல்களையும் கொடுக்க வேண்டும் என்று ரேவதி சரவணனிடம் கூறினார். அனிதாவின் நகர்வுகளை கண்காணிக்கும்போது அவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்தது. அனிதா ஒரு வியாபாரியை இரகசியமாக சந்திக்கப் போவதாக அவர்களுக்கு தெரிந்தது. இந்த வியாபாரி பிரகாஷின் டைரியில் இருந்த முக்கிய இணைப்புகளில் ஒருவராக இருந்தார். ரேவதியும் சரவணனும் இரகசியமாக அந்த இடத்தை கண்காணிக்கத் தொடங்கினர். அனிதாவும் வியாபாரியும் பேசிய எல்லா விஷயங்களையும் அவர்கள் பதிவு செய்தனர். அவர்களது உரையாடலில் மற்ற ஊழல்காரர்களைப் பற்றிய தகவல்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். இந்த தகவல்கள் ரேவதிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தன. அனிதாவை கைது செய்ய இது போதுமானது ரேவதி என்று சரவணன் கூறினார். கைது செய்யலாமானால் அனிதாவுக்கு எல்லா ரகசியங்களும் தெரிந்திருந்தும் அவள் அதை வெளிப்படுத்தவில்லை. அதனால் நாம் அவளை விடக்கூடாது என்று ரேவதி கூறினார். அனிதாவை கைது செய்ய ரேவதியும் சரவணனும் ஒரு திட்டத்தை தயாரித்தனர். இது அனிதாவின் முடிவாக இருந்தது. ரேவதிக்கு தனது மனதை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது. தனது மிகவும் நெருங்கிய நண்பரை தானே பிடிக்க வேண்டும் என்று அவர் எண்ணியிருக்கவில்லை. அனிதாவை கைது செய்யும் ரேவதியின் முடிவு ஒரு பெரிய உணர்ச்சி போராட்டமாக இருந்தது. ஆனால் பழிவாங்கல் இல்லை, நீதியே முக்கியம் என்று அவருக்கு தெரியும். ரேவதியும் சரவணனும் இணைந்து அனிதாவையும் அவள் தொடர்புடைய வியாபாரியையும் பிடிக்க ஒரு திட்டத்தை தயாரித்தனர். ரேவதியின் தாயின் கடுமையான நிலையிலும் அவர் தளராமல் தனது பணியை தொடர்ந்தார். நாம் விரைவாக இந்த ஊழலின் வேரை அறுக்க வேண்டும். இல்லையெனில் இந்த ஊழல்களுக்கு இரையானவர்களுக்கு நீதி கிடைக்காது என்று ரேவதி கூறினார். அனிதாவும் வியாபாரியும் இரகசியமாக சந்தித்த இடத்திற்கு ரேவதியும் சரவணனும் வந்தனர். இரகசியமாக அவர்களை கண்காணிக்க முடிவு செய்தனர். அனிதா வியாபாரியுடன் பேசிய எல்லா தகவல்களையும் அவர்கள் பதிவு செய்தனர். அவர்களது உரையாடலில் மற்ற ஊழல்காரர்களைப் பற்றிய தகவல்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். இந்த தகவல்கள் ரேவதிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தன. அனிதாவை கைது செய்ய இது போதுமானது ரேவதி என்று சரவணன் கூறினார். கைது செய்யலாமானால் அனிதாவுக்கு எல்லா ரகசியங்களும் தெரிந்திருந்தும் அவள் அதை வெளிப்படுத்தவில்லை. அதனால் நாம் அவளை விடக்கூடாது என்று ரேவதி கூறினார். அனிதாவை கைது செய்ய ரேவதியும் சரவணனும் ஒரு திட்டத்தை தயாரித்தனர். இந்த திட்டத்தின்படி அனிதாவையும் வியாபாரியையும் ஒரே நேரத்தில் பிடிக்க முடிவு செய்தனர். அனிதாவின் தொலைபேசியையும் கணினியையும் பரிசோதிக்க முடிவு செய்தனர். ரேவதியும் சரவணனும் இணைந்து அனிதாவை கைது செய்ய வந்தனர். அனிதா ரேவதியை கண்டதும் திகைத்துப் போனார்.
ரேவதி, நீ ஏன் என்னை கைது செய்கிறாய்? நான் உனது நண்பர் இல்லையா என்று அனிதா கேட்டார். நீதியின் முன் நண்பர்களும் எதிரிகளும் இல்லை. நீ ஒரு குற்றவாளினி, தண்டிக்கப்பட வேண்டும் என்று ரேவதி பதிலளித்தார். அனிதாவையும் வியாபாரியையும் கைது செய்த பின் ரேவதியின் குழு அவர்களது தொலைபேசிகளையும் கணினிகளையும் பரிசோதித்தது. அதிலிருந்து மற்ற ஊழல்காரர்களைப் பற்றிய தகவல்கள் கிடைத்தன. அந்த தகவல்களை பயன்படுத்தி ரேவதியும் சரவணனும் மற்ற ஊழல்காரர்களையும் பிடித்து சிறையில் அடைத்தனர். அதே நேரத்தில் ரேவதியின் தாயின் உடல்நிலை மேம்பட்டது. அவர்களுக்கு ரேவதியை பார்க்க முடிந்தது. ரேவதி தனது தாயிடம் எல்லா விஷயங்களையும் திறந்து கூறினார். தனது மகனுக்கு நீதி கிடைக்காமல் போனபோதும்தான் தோல்வியடைய தயாராக இல்லை என்றும் ஊழலின் வேரை அறுக்க உறுதியெடுத்தேன் என்றும் அவர் கூறினார். எனது மகளுக்கு நீதி கிடைத்தது என்று ரேவதியின் தாய் கூறினார். கதையின் முடிவில் ரேவதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். நீதிக்காக போராடுபவர்கள் சில நேரங்களில் இத்தகைய துயரங்களை தாங்க வேண்டியிருக்கும். ஆனால் இறுதியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ரேவதி கூறினார். ஊழலுக்கு இரையானவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமெனில் நேர்மையும் தைரியமும் அவசியம். இந்த கதையின் முடிவில் ரேவதி ஒரு சாதாரண பெண்ணிலிருந்து நீதிக்காக போராடும் ஒரு போராளியாக மாறினார்.